வணக்கம் மக்களுக்கு. ஸோ இந்த முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 வந்து பார்த்தீங்கன்னா காப்பி கேம் ஆஃப் இந்தியன் பைக் டிரைவிங் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம்ஸ்லாம் சும்மா வேற லெவலில் இருக்கும். ஸோ வாங்க இந்த வீடியோவில் போய்லாம் குடுன்னு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியன் பைக்ஸ் ரைடிங் 3D. ஏன்னா இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்க. ஓகே மக்களே, இனி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பைக்ஸ் அப்படியே காப்பி பண்ணி செஞ்ச ஒரு 5 கேம்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது டாப் 5. ஓகேங்களா? ஸோ இதுதான் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்னி வீடியோ நச்சுன்னு போட்டுருப்போம் மக்களே. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, டக்குன்னு ஒரு லைக்கை மட்டும் பண்ணிக்கோங்க இந்தியன் பைக் டிரைவிங் 3D பிடிச்சா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எக்கச்சக்கமான சீட் கோடு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயோட டிஃப்ரெண்டாக கிரியேட்டிவாக நிறைய சீட் கோட் பண்ணியிருப்பானுங்க மக்களே. பாருங்க, நாய்க்குட்டி பைக்லாம் பண்ணியிருக்கானுங்க. நாய்க்குட்டி பைக்கா காராது? ஆஹா, காராது. ஓகே. ஸோ அடுத்தது இது என்னதுரா? ஆஹா, எங்கடா கல் அந்த காலத்து ஆதி காலத்து பைக் கார்லாம் இருக்குது. ஆடாப்பாவீங்களா? கண்டிப்பாக நீங்கள் இந்த கேம் ஏற்றுனீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் நினைக்காத அளவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய சீட் கோட் இருக்கும். வித்தியாசமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஆதி காலத்து கார்லாம் வச்சுருக்கானுங்க. ஸோ டயரே கண்டுபிடிக்காத காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கார் செய்வாங்களே. ஸோ அந்த மாதிரிலாம் இது நடு ஆத்தாடி எங்கடா இது அடி அடிக்குது. எம்மா நூறுமா அப்படியே ஐயோ எங்கடா இவ்வளோ பெரிய புளியாக கடிக்கல. இந்த கரடி வந்து பார்த்தீங்கன்னா வத்தப்படாத வாலி பசங்க கரடி வந்து போட்டு அடி அடிக்குது. ஆத்தாடி எஸ்கேப் ஆக வேண்டியதான். ஐயோ இந்த இது ஓடுமா ஓடாதா? ஆஹா ஓடுது. ஏன்னா என்னடா உருளைக்கட்ட மாதிரி உண்டுட்டு போகுது. என்னைக்கு நான் போய் சேருவோன்னு தெரியலையே. சரி ஓகே, இது நம்மளால வேலைக்கு ஆகாதே, நம்ம இறங்கிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமோட ஸ்பெஷலே இதுதான் மக்களே. இந்த கேமோட சீட் கோடு தான். ஓகே, இந்த கேமோட சீட் கோடை எங்கே போய் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதோட சீட் கோடு இப்போதைக்கு நான் போட்ட சீட் கோடெலாம் உள்ளே போய் ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸ்ட்ரா சீட் கோடு வேணா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேமுக்கு நம்ம போகலாம். பட் அடுத்த கேம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேமோட எல்லாம் சீட் கோடும் போட்டோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த கேமில் இன்னும் நிறைய சீட் கோட் இருக்குது. நான் அதில் பாதி தான் உங்களுக்கு போட்டு காமிச்சினேன். இதில் இன்னும் எக்கச்சக்கமான சீட் கோட் இருக்குது. பாம்பு சீட் கோடு, அந்த சீட் கோடு, அந்த இந்த சீட் கோட் அப்படின்னு நிறைய இருக்குது மக்களே. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு வீடியோ டைம் இல்லை. ஸோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் போடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட் கோடை போட்டுறேன். ஸோ டிராகன் சீட் கோடை இது வந்து பார்த்தீங்கன்னா 1005. ஸோ போட்டிங்கன்னா வச்சுக்கலாம், சூப்பராக ஒரு டிராகன் வரும். அது மேலே ஏறி நீங்கள் சவாரி செய்யலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டாப் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கேம் பார்த்தோம். ஸோ இன்னும் மீதி 4 கேம் பாக்கி இருக்கு. ஸோ வாங்க, இதோட இன்னும் பயங்கரமாக தான் இருக்கும் அது. ஸோ இந்தியன் பாய் SRC அப்படின்னு கூகுள் பிளே ஸ்டோரில் போட்டிங்கன்னா இந்த கேம் வரும். ஓகே, இந்த கேம் நம்ம லிஸ்ட்டில் ஏன் வந்தது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ எடுத்த உடனே இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா கணபப்பதப்பா மோரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ட்ரக் இருக்கும் மக்களே. ஸோ அந்த ட்ரக்கில் இருந்து தான் கேமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி எந்த கேம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணபதி ட்ரக் இல்லை. ஸோ நம்ம வந்து ஊர்வலம் எடுத்துருப்போம்ல விநாயகர் சதுர்த்தி அப்போ. ஸோ அந்த மாதிரி ட்ரக் இந்த கேமில் செஞ்சுருக்கானுங்க. ஃபஸ்ட் டைமாக செஞ்சுருக்கானுங்க. இந்த மாதிரி எந்த கேம்லையுமே கிடையாது. ஸோ இதை நீங்கள் இந்த ட்ரக்கை கூட நீங்கள் ஓட்டலாம் மக்களே. ஸோ ஊர்வலம் கொண்டு போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஊர்வலத்தை. ஸோ நம்ம ஜாலியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடலாம்னு சொல்லிட்டு இந்த விநாயகர் சதுர்த்திக்கோசரம் இந்தியாவுக்கோசரமே ஒரு தனி அப்டேட் பண்ணியிருக்கானுங்க இந்த கேமில். ஓகே, இன்னும் நிறைய இருக்குது இதில். ஸோ சொல்ல வேண்டியது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தாச்சு, இன்னும் நிறைய இருக்குது, நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து கடவுளில் நிறைய இருக்கும் மக்களே. ஸோ சிவன், விநாயகர் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த கேம் வந்து இந்தியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மென்ஷன் பண்ணுற மாதிரி இந்த கேம் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸு கூட பார்த்தீங்கன்னா இந்தியன் ட்ரெஸ் தான் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயில் இந்தியாவில் ஒன்றுமே இந்தியன் பைக்கு கார் மட்டும்தான் இருக்கும் தவிர நம்ம கேமில் அது மட்டும் தான் பண்ணியிருப்பான். பட் இந்த கேமில் ஒரு விஷயமும் இந்தியனை நல்லா காமிச்சிருப்பானுங்க. ஸோ ட்ரெஸ்லேருந்து சரி, வீடுலேருந்து சரி. ஸோ சீட் கோடும் பார்த்தீங்கன்னா இந்தியன் சீட் கோட் நிறைய இருக்கும். இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது அது இதுன்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்களா நம்ம சின்ன வயசில் இந்த எலக்ட்ரிக் கார் போகணுன்னு அம்மாட்ட அடம் பிடிப்போம்ல, அந்த கார் இங்கே இருக்குது வேற மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரை ஓட்டி பார்க்கலாம். ஆஹா ஜாலியாக இருக்கே. வாவ், இங்கே பாருங்க. ஓ மை காட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. சும்மா வாவ். ஸோ ஒரிஜினல் ஒரு எலக்ட்ரிக் கார் ஓட்டுற மாதிரியே இருக்குது மக்களே. ஸோ அடுத்தது இந்த பக்கம் போனீங்கன்னா ஏதோ பார்ட்டி கிளப்லாம் இருக்குது. ஆஹா, என்னடா யாரா அவன் தவக்கலை மாதிரி ஆடிட்டு இருக்காண்டே. என்னடா இது டே, என்னடா ஆட்டம் இது? அங்கே பாருங்க, இந்த ரெட் கலர் சட்டையை பாருங்களா, என்ன ஆட்டம் ஆடுறான் பார்த்தீங்களா அவன். ஓகே ரைட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்குது. ஒரு மலை மேலே ஒரு மலை உச்சியில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் நீங்கள் போவீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி அந்த மலை மேலே ஏறலாம், ரோட்லேயும் ஏறலாம். பட் இப்போ நம்ம பறந்தே போயிடலாம். அவ்வளோ தூரம் நம்மளுக்கு டைம் கிடையாது ரோட்டில் ஏற. ஏன்னா ரோட்டில் ஏறினா நம்ம ஒரிஜினலாக திருப்பதி மலைலாம் ஏறுவோம்ல, சுற்றுன்னு சுற்றிட்டு போவோம்ல. அந்த மாதிரி ரோடும் பார்த்தீங்கன்னா சுற்றுன்னு சுற்றிட்டு போவோம். அது ஆக்சுவலாக எந்த வழின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக பாருங்கள், நடு உச்சியில் ஒரு மலை தெரியும் பாருங்களேன். ஸோ அந்த மலைக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ அது நீங்கள் பக்கத்தில் போனீங்கன்னா ரோட்டு மூலியமாகவும் ஏறலாம்.
வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் பறந்து போகலாம். அது பறக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஹோவரு, அப்புறம் ஜெட் பேக், ஈகிள், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஒரு சீட் கோடை போட்டு நீங்கள் என்ன வேணுமோ அதை மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், பறவையில் கூட நீங்கள் பறந்து போகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த கேமில் சும்மா வேறு மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இன்னும் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இந்த கேம் நம்ம லிஸ்ட்டில் இருக்குது. இப்போ புரிஞ்சிருக்கும் இந்த கேம் நான் ஏன் வந்து நம்ம லிஸ்ட்டில் கொண்டு வந்துன்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க சிவன் கோயிலுக்கு போகிற ரூட்டு கீழே தெரியுது பார்த்தீங்களா, ரோடு ரூட்டு. ஸோ இது பாருங்கள், சுற்றுன்னு சுற்றும். நீங்கள் ஏறத்துக்குள்ளே போதும் ஆயிரும். பட் நீங்கள் இப்போ சலுப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ரோட்டு மூலியமாகவும் வரலாம். சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஸோ அட்வென்ச்சராக இருக்கும். இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடலாம். ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சிவன் சாமிகிட்ட போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஓம் நமச்சிவாயின்னு சொன்னால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாமியை கும்பிடலாம். அந்த மாதிரி இருக்குது ஆப்ஷனு. ஸோ உங்களுக்கு நான் அதை பண்ணி காமிக்கிறேன். அங்கே போய்ட்டு ஓம் நமச்சிவாய் அப்படின்னு சொன்னீங்கன்னா சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சாமி கும்பிடலாம். ஸோ இது மட்டும் தான் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய சீட் கோட்ஸ்லாம் இருக்குது. அது மேலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் சீட் கோட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய பண்ணலாம். ஸோ அடுத்தது இந்த கேமில் ட்ரெயினும் இருக்குது. அந்த ட்ரெயின் கொஞ்சம் வித்தியாசமான ட்ரெயின். நிறைய இதில் கூட்ஸ் ட்ரெயின் அப்புறம் பேசஞ்சர் ட்ரெயின் தான் மட்டுருப்பீங்க. இதில் ஆக்சுவலாக ஒரு டிஜே ட்ரெயினே வந்து செட் பண்ணி வச்சுருக்கானுங்க மக்களே. ஸோ வேற மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் 5 லிஸ்ட்டில் இதுவும் ஒரு கேம் மக்களே. ஸோ இப்போ நம்ம டாப் 3 அப்படின்லாம் இல்லை. ஸோ அந்த டாப் 5, 1, 2, 3லாம் எல்லாமே காமன் தான். ஸோ இதுக்கு நான் எதுவுமே ரேங்கிங் கொடுக்க மாட்டேன். ஸோ நீங்கள் எண்ட் ஆஃப் த வீடியோவில் எந்த கேம் நல்லாயிருக்கு, எந்த கேம் ஃபஸ்ட்டு டாப் 1 அப்படின்றது நீங்கள் எண்ட் ஆஃப் த வீடியோவில் நீங்களே சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ அதனால் இதுதான் டாப் 1, இதுதான் டாப் 2 அப்படின்னு நான் எதுவுமே சொல்லலை. நீங்களே வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எது டாப் 1, எந்த கேம் டாப் 1 நேமோட கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிற கேமு இந்தியன் ஹெவி டிரைவர். ஓகே, இதோட இந்தியன் ஹெவி டிரைவரு அப்படின்னுவீங்க. இந்த கேம் ஒரு பயங்கரமான கேம் மக்களே. ஸோ இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கேமு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியன் பைக் டிரைவிங் 3 காப்பி அடித்த ஒரு கேம் தான் இதுவும். ஸோ எடுத்தோடனே இதில் வந்து நிறைய பவர் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி காரை டெஸ்ட்ராய்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்துக்கலாம், அப்படி கார் வெட்டிச்சு டம்மான்னு உழுவுறப்ப செம்ம எஃபெக்டாக இருக்குது. ஸோ அடுத்தது ஃபோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஸ்பேன் பண்ணலாம். ஸோ சின்சான், ஹல்க்லாம் இருக்குது. ஸோ அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி என்பிசியை ஸ்பேன் பண்ணி அவனை வந்து உங்களுக்கு வந்து சண்டைக்கு கொண்டு வரலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது மக்களே, ஃபன்னான விஷயம் இருக்குது. அப்புறம் ஜாம்பியை கொண்டு வந்துடலாம். இதை வந்து டக்குன்னு கொண்டு வந்து இதை போட்டு சாத்தலாம் இந்த ஸ்குவாடை வச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பவர் மெயினாக பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் பவர், ஸ்பைடர்மேன் பவர், அதெல்லாம் டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கேரக்டரை மாறாமல் கூட அந்த பவரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்களேன், இது பாருங்க ஸ்பைடர்மேன் பவரான். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தொங்கிட்டு இருக்கிறான், கிணத்துல கைத்து தொங்கிட்டு உட்காந்துற மாதிரி தொங்கிட்டு இருக்கிறான். பட் இருந்தாலும் இது நல்லா இருக்குல்ல இந்த பவர்லாம் பார்க்கல. ஸோ நம்ம டக்குன்னு ஒரு இடத்துக்கு போனால் டக்குன்னு இந்த ஸ்பைடர்மேன் பவரை யூஸ் பண்ணி நம்ம போகலாம், இல்லை சூப்பர்மேன் பவரை யூஸ் பண்ணி போகலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு இந்த இதில் ஆஃபர்ஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பவர்லாம் இருக்குது. தாரோட ஹேமரோட பவர், ஸோ அதெல்லாம் நிறையவே நம்மளுக்கு கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா பவருக்கு கொஞ்சம் இந்த வந்து இதே கிடையாது, குறைச்சலே கிடையாது, எல்லாம் பவரும் கொடுத்து வச்சுருக்கானுங்க வளைச்சு. ஸோ சீட் கோட் எப்படி ப்ரோ இந்த கேமில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சீட் கோட் நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயோட கம்மி சீட் கோட் தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான நிறைய சீட் கோட் இருக்குது. ஸோ ஏன்னா ஒரு கேம்லையும் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் சீட் கோட் இருக்கும், உங்களுக்கு எல்லாத்துக்குமே அது தெரியும். பட் இந்த கேமில் அப்படி என்ன இருக்குன்னு தானே கேட்குறீங்க. ஸோ நான் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபஸ்ட்டு சின்சான் கேரக்டரை மாற்றுறது எப்படின்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். அந்த ஃபோனில் வந்து நீங்கள் ஸ்பேன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம சீட் கோடு போட்டு காமிக்கிறேன், நான் என்னென்ன சீட் கோடு அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இதில் வந்து நான் எல்லாம் சீட் கோடுன்னு சொன்ன மாதிரி போடுறதுக்கு டைம் கிடையாது நம்மளுக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற நல்ல ஒரு பெஸ்ட்டான சீட் கோடு தான் நம்ம எல்லாம் வீடியோவில் நான் காமிப்பேன். அந்த மாதிரி இந்த வீடியோலையும் ஸோ நம்ம ஒரு கேம்லையும் அந்த கேமில் இருக்க பெஸ்ட்டான சீட் கோடு மட்டும் தான் நான் காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குதிரை. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிட்டு குதிரை வண்டியில் போவாங்களா அந்த இந்திக்காரங்களாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்னும் இருக்குதுங்க பாருங்க, குதிரை நம்ம பின்னாடியே துரத்திட்டே போகுது. ஆஹா ரைட்ரா, முட்டாம வந்தா சரி நம்மளுக்கு. ஓகே, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1004 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு டிராக்டர், ஒரு இந்தியன் டிராக்டர், நம்ம ஊரில் விவசாயம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி அதே டிராக்டர், ரெட் கலர் டிராக்டர் அப்படியே இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1000, ஓகே இருங்க போடுறேன், 1400 அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு பால் ஒரு மக்களே. இது ஆக்சுவலாக வெறும் கல்லுன்னு நினைப்பீங்க, பட் இது கல் கிடையாது. ஸோ இது ஆஸ்ட்ரோனாய்ட் இது மக்களே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கான்செப்ட்னா மேலேருந்து ஆஸ்ட்ராய்டு கல்லாம் உழுவலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கல் சொயின் நம்ம பூமியை நோக்கி வர மாதிரி நீங்கள் இதை வந்து நம்ம கேமில் விளாட்லாம். அங்கே பாருங்கள் சுற்றுறது, அப்படி அங்கேருந்து சும்மா தெறி விடலாம், செம்மையாக இருக்கும் மக்களே இது. ஸோ இந்த சீட் கோடெலாம் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னொரு சீட் கோடு, பயங்கரமான சீட் கோடு. ஸோ அது இன்னும் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பைடர் சீட் கோடு. ஸோ இது ஆக்சுவலாக 1500 400 இருக்கும். ஸோ அந்த சீட் கோடை போட்டிங்கன்னா இதை நீங்கள் வந்து மேலே ஏறி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டலாம். ஸோ இது ஆக்சுவலாக ஸ்பைடரை நீங்கள் ஓட்டலாம்.
அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பைடரோட ரியல் கேரக்டர் இதில் இருக்கும். என்னன்னா இப்போ ஸ்பைடர்னா செவுத்து மேலே ஏறும், எது மேலே இருந்தாலும் அது ஏறிடும் ஈஸியாக அதோட காலை வச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த கேம்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வந்து செவுத்துல ஏறும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 360 டிகிரியில் அப்படியே மேலே போவோம், அவர் கீழே வரும். அந்த மாதிரிலாம் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. ரியலான ஒரு ஸ்பைடர்மேனை நீங்கள் ஒரு ஸ்பைடர் எப்படி நீங்கள் ரியலாக ஆப்ரேட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரியே இருக்குது. செம்மையாக இருக்குது மக்களே, உண்மையாக சொல்லணும்னா இந்த கேமு. ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா GTA 5 இருக்க மாதிரியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு ஆக்சுவலி GTA 5 விளாடுவாங்களா நிறைய பேர். ஸோ நம்ம ஃபோன் வச்சுருக்கோம், நம்மளால் விளாட முடியாது. ஸோ பட் யாரும் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி கேமில் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம GTA 5 விளாட்ற மாதிரியே இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது நீங்கள் GTA 5 விளாட்றதும் ஒன்று, இதில் விளாட்றதும் ஒன்று, அந்த மாதிரியே கிராஃபிக்ஸ் இருக்கும் சூப்பராகவே. ஸோ நம்ம இப்போ இந்த கேமை பார்த்தாச்சு. இந்த கேமில் இன்னும் நிறையா இருக்குது, அது போய் உள்ளே போய் பாருங்கள். ஸோ நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கிராண்ட் ஆட்டோ சிமுலேட்டர். அதாவது GTA 5 பேரே வச்சுருக்கானுங்க. அதாவது GTAனா கிராண்ட் ஆட்டோ இப்படி தெஃப்ட் சிமுலேட்டர்னா ஏதோ இருக்கும் வரும்ல, அது மாதிரி இதுக்கும் அதே பேர் வச்சுக்கிறானுங்க. சரி வாங்க GTA அவங்க ஏதோ கிராஃபிக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்ட்டு உள்ளே போனால் உண்மையாக உள்ள செம்மையான கிராஃபிக்ஸ் இருக்குது மக்களே. ஸோ கண்ட்ரோலிங் செம்மையாக இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு குறையும் கிடையாது. ஸோ கார் பைக் ஓட்டுறதுக்குலாம் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீலிங்கு ஸ்டாப்பிக்கு ஒரு தனி பட்டனே கொடுத்துருக்கானுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு பைக் லவராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேமில் வந்துட்டு நீங்கள் வீலிங் பண்ணிவிட்டு, நானும் எப்பயுமே பைக் எடுத்தால் வீலிங் பண்ணிட்டே இருப்பேன். அதாவது ஒரிஜினலாக கிடையாது, கேமில் சொல்கிறேன். ஒரிஜினலாக பண்ணால் மண்டையை போட்டிருப்பேன் நேரம் எப்பயோ. ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் ஒரிஜினலாக பண்ணிடாதீங்க, ட்ரை பண்ணிடாதீங்க. ஸோ இதை மட்டும் இல்லாமல் 69 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட வந்துடும். என்னை மாதிரி நிறைய பேர் சிங்கிளாக வந்து பார்த்தீங்கன்னா தவிச்சிட்டு இருப்பீங்க மொட்டை பையனா. ஸோ சாரி, என்ன மாதிரி இல்லை, நிறைய பேர் நம்மளுக்கு தான் இந்த சரி ஓகே ஓடுக்க சொல்ல விரும்பல. அது மாதிரி சிங்கிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி 69 அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை சீட் கூட போட்டிங்கன்னா உங்க கூடயே ஒரு மக்கள் அந்த பிள்ளை. ஸோ என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது, பட் அந்த பிள்ளை உங்களை அவ்வளோ லவ் வச்சுக்கிட்டு உங்க கூடயே வரும் அந்த பிள்ளை, சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த கேமில் இருக்குது மக்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட ஒரு பெட்டுன்ற இருக்கா, பேர்டு வந்துடும், பேர்டு. ஸோ அந்த பேர்டு உங்க கூடயே வரும். ஸோ பச்சைக்கிளி வந்துடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தார் ஹேமர்லாம் உங்களுக்கு வந்து சீட் கூட போட்டாலே வந்துடும். அதை எடுத்து மண்டையாக சாத்தலாம். யார் இங்கே பாருங்க ரோட்டில் போகிறோம் அந்த எங்கள் அப்பாவி போய்வில். சரி ஓகே ரைட்டு, முதுகுலே பார்த்துங்க குத்துறேன் சதக் ஓகே இங்கே பாருங்க எப்படியா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோட்டில் போகிறோன்ட்டு வம்புலுக்கலாம் அந்த மாதிரி தார் ஹேமர்லாம் வச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷீல்டும் இருக்குது இந்த கேமில். ஷீல்டு கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு இருக்குது. அதோட சீட் கோட் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதோட சீட் கோட் நான் சொல்கிறேன். பட் இது எல்லாமே நான் வந்து கேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கும். அது உள்ளே போய் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அதுக்குள்ளேயே போய் நோட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுருட்டி அடிக்கலாம். ஸோ எவனாலும் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் மக்களே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்கிறது, இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா நம்ம போய் போலீஸ் சுட தேவையில்ல, நம்ம கேர்ள் ஃப்ரெண்டே எல்லாமே பார்த்துப்பா. ஸோ கண்ணை வச்சு அவளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வர்ற ஒரு புல்லட் நம்ம மேலே படாம மாதிரி நம்மளை பார்த்துப்பா மக்களே. ஸோ அந்த அளவுக்கு நம்ம மேலே பாசமாக இருப்பா. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது மக்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் அந்த மாதிரி சீட் கோடும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள் அந்த லம்போகினி காலே ஏதோ முன்னாடி இன்ஜின் தூக்கிட்டு இருக்க மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பானுங்க. ஸோ இது நல்லாயிருக்கும். ஸோ கண்ட்ரோலிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ட்ரிஃப்ட் பட்டன் தனியாக இருக்குது டிரைவிங்கில். ஸோ அதை அமுக்கி விட்டிங்கன்னா ஸோ நீங்கள் ட்ரிஃப்ட் அடிச்சுட்டே ஓட்டலாம். காரை ட்ரிஃப்ட் லெஃப்ட்டு ரைட்டு போட்டு அப்படி வாங்கலாம், இப்படி வாங்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் கேமுக்கு போகிறோம். ஸோ நம்ம கிட்டத்தட்ட 4 கேம் பார்த்துட்டோம். ஸோ அந்த 4 கேமில் எது பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு. நான் ஃபைனலாக இன்னொரு கேமும் சொல்லிடுறேன். பார்த்துட்டு எது டாப் 1 ப்ரோ அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ தூரம் சப்போஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா. சரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மாஃபியா மிஷின் 3D. ஓகே இந்த கேம் அப்படி ஏன் ப்ரோ லிஸ்ட்டில் எடுத்திங்கன்னா இது ஆக்சுவலாக ஒரு இந்தியன் பைக் டிரைவிங் 3D காப்பி பண்ண ஒரு இந்தியன் கேம் மக்களே. ஸோ என்னன்னா ஃபஸ்ட் எடுன்னு தாஜ்மஹாலில் தான் இருப்பீங்க. பட் ஓப்பனாக சொல்லிடுறேன், இந்த கேமில் கிராஃபிக்ஸ் டிரைவிங் எல்லாமே மோக்கையாக தான் இருக்கும். பட் இந்த கேமை ஏன்டா எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த கேமில் மட்டும்தான் இந்தியனை அப்படியே செதுக்கி வச்சுருப்பாங்க. இதுதான் ஆக்சுவலி ஒரு பக்காவான இந்தியன் கேம். ஏன்னா ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்தியன் பில்டிங் இருக்கும். ஸோ இந்தியன் ட்ரக்குங்க பாருங்கள், இந்தியன் வெஹிக்கிள் இருக்குது. ஸோ இந்தியன் வீடுகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்தியன் பேஸ்டு கடை. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இந்தியனாகவே இருக்கும். ஸோ நம்ம இந்தியாவில் இருக்க குஜராத்தில் இருக்க சைட்லாம் வீடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்தியன் கோவில், ஸோ இந்தியன் கேட்டு, ஸோ இந்தியன் தாஜ்மஹால் இருக்குது. ஸோ எல்லாமே இந்தியனில் பண்ணனால இது ஒரு இந்தியன் பைக் டிரைவிங் 3D காப்பி கேம் அப்படின்னு சொல்லி நம்ம லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். பட் கேம் விளையாட ரொம்பவே மொக்கையாக இருக்கும் அப்போ நான் சொல்லிடுறேன். ஸோ உள்ளே போயிட்டீங்கன்னா ப்ரோ மொக்கையாகுது அப்படின்லாம் சொல்லிடாதீங்க. பட் மொக்கையாக தான் இருக்கும். இது ஒரு லிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமில் இன்னும் வேறு என்ன ப்ரோ இவ்வளோதான் மேப்பாக குட்டி மேப்பாக இருக்குன்னுவீங்க. பட் அப்படிலாம் கிடையாது. இந்த கேமில் டெசர்ட் இருக்குது, ஸோ பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அந்த மாதிரி நிறையா இருக்குது மக்களே. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் போய் விளாட்லாம். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு விளாட்லாம், டெசர்ட்டில் போய் விளாட்லாம். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது.
ஸோ ஓவராலாக இப்போ நம்ம டாப் 5 வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். அதில் எந்த கேம் பிடிச்சிருந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட கேம், அதாவது என்னோட ஒப்பீனியன் எந்த கேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியன் ஹெவி டிரைவிங் 3D மக்களே. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பக்காவான சூப்பரான ஒரு கண்ட்ரோலிங் எல்லாமே செம்மையாக இருக்க கேமு. அப்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ விட்டுட்டே இருப்பானுங்க. ஸோ என்னோட சாய்ஸ் அது. உங்களுக்கு என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாடா பாய், see you.